ஆசான் ருத்ராகளின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தாந்திரிக பதிவு. இப்போ நிறைய நேர்காணலுக்கு போகிறீங்க. அது தனியார் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை அரசாங்க துறையை சார்ந்த நிறுவனமாக இருக்கலாம். ஸோ அங்கே நீங்கள் நேர்காணலுக்கு போகிறப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு இந்த தாந்திரிக முறையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அருமையாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நான் கொடுக்குற விஷயம் எப்பயுமே நான் தோக்குற விஷயத்தை கொடுக்குறதில்ல யாருக்கும். ஜெயிக்கணும்னு நினைக்கிறதா என்னோட ஆசை. எல்லாருமே என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நேர்காணல் கிளம்புறதுக்கு முன்னாடி அன்னைக்கு 7 கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற கிராம்பு. அந்த 7 கிராம்பு எடுத்து உங்களோட தலையை 21 முறை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி அதை ஒரு கிண்ணத்தில் வச்சு கற்பூரம் வச்சு ஏற்றிடுங்க. எரிச்சிருங்க. எரித்து நல்லா சாம்பல் ஆகிற வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களோட குலதெய்வம், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறவங்களா இருந்தாலும் நம்பி நான் போகிற இந்த நேர்காணல் எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு மனதார ஜெபம் பண்ணி வேண்டிங்க, சங்கல்பம் வச்சுங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் அது எரிஞ்சு முடிஞ்ச உடனே அந்த சாம்பலை எடுத்து உங்களோட வாசல்ல இருந்து வெளியே ஊதி விட்டுட்டு நீங்கள் அப்படியே கிளம்புங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் ஒரு வெள்ளை பேப்பரில் சுஸ்திக் சக்கரம் வரைஞ்சி, சுஸ்திக் சக்கரத்தில் படிகாரக்கல், சின்ன கல்லை உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சு மடித்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு உங்களோட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புங்க. போகிற இடத்துல உங்களோட நம்பிக்கை, உங்களோட தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயம் அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். உங்களை மேலே உங்கள் நேர்காணல் இருக்கிறவங்க ஒரு நல்ல அபிப்பிராயம் உங்கள் மேலே வரும். ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங் உங்கள் மேலே வரும். உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் வைக்கிற நம்பிக்கையும், நீங்கள் செய்ய போகிற இந்த மார்க்கத்து மேலே இருக்க நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றும். முயற்சி செஞ்சு பாருங்கள். கசாப்பணமாக 7 கிராம்பு தான், பெருசாக பொருள் செலவு கிடையாது. முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு வேலைக்கு நிறைய போராடிக்கு இருக்காங்க. அது அரசு துறையாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம். எதுனாலும் உங்களுக்கு கிடைக்க எல்லா வல்ல என் தாய் காளியை பிரார்த்திக்கிறேன். ஆசான் ருத்ரகாளி மதுரையிலிருந்து. நன்றி.